Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ரீசனிங் क्वेश्चंस பார்க்க போறோம். என்ன சொல்லிருக்காங்க? if 1 is added to each digit of the number 87054836 னு கொடுத்திருக்காங்க. what will be the sum of the 4th, 5th, 6th digit when counted from left னு சொல்லிருக்காங்க. அதாவது கொடுத்திருக்க இந்த நம்பர் இருக்கு இல்லையா? சோ இதுல ஒவ்வொரு டிஜிட் கூடயும் 1 ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணும்போது நாலாவது நம்பர், அஞ்சாவது நம்பர், ஆறாவது நம்பர் இதெல்லாம் ஆட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 87054836 இதுல என்ற எண்ணின் ஒவ்வொரு இலக்கத்திலும் ஒன்றை சேர்த்தால் இடமிருந்து எண்ணும் போது நான்காவது, ஐந்தாவது மற்றும் ஆறாவது இலக்கத்தின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 87054836 ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்கூடையும் ஒன்று ஆட் பண்ண போறீங்க. ஓகேவா. ஸோ 8 கூட ஒன்று ஆட் பண்ண போறீங்க, 7 கூட ஆட் பண்ண போறீங்க, இது கூட எல்லாத்துக்கூடையும் ஒன்று ஆட் பண்ண போறீங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இடது பக்கத்துல இருந்து கவுண்ட் பண்ண போறீங்க. இடது பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்க நம்பர். ஸோ நாலாவது இடத்துல யார் இருப்பாங்க? 1 2 3 4. நாலாவது இடத்துல யார் இருப்பாங்க? 5. ஓகேவா. ஸோ 5 கூட ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எல்லா டிஜிட் கூடயும் ஒன்று ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 8 9ஆ மாறி இருக்கும், 7 8ஆ மாறி இருக்கும், 0 வந்து 1ஆ மாறி இருக்கும், 5 + 1 6ஆ மாறி இருக்கும், 4 வந்து 5ஆ மாறி இருக்கும், 8 வந்து 9ஆ மாறி இருக்கும், 3 4ஆ மாறி இருக்கும், 6 வந்து 7ஆ மாறி இருக்கும், 2 வந்து 3ஆ மாறி இருக்கும். இப்போ நாலாவது இடத்துல 1 2 3 4, நாலாவது இடத்துல யார் இருக்காங்க? 6 இருக்காங்க. ஓகேவா. அஞ்சாவது இடத்துல இருக்க நம்பர், அஞ்சாவது இடத்துல யார் இருக்காங்க? 5 இருக்காங்க. ஸோ 5 ப்ளஸ் அடுத்து ஆறாவது இடத்துல இருக்க நம்பர், ஆறாவது இடத்துல யார் இருப்பாங்க? 9 இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இவங்க 3 வரையும் ஆட் பண்ணா அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? ஸோ 9 5 14, 14 6 20. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 20. 20ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா. ஸோ இதை உட்கார்ந்து இந்த நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணி இதை மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த சம்மை பேப்பர் பெண்ணை இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்? நாலாவது இடம், அஞ்சாவது இடம், ஆறாவது இடத்துல உள்ள நம்பரை பார்க்கணும். ஸோ நாலாவது இடத்துல யார் இருக்காங்க? 5. அஞ்சாவது இடத்துல 4, ஆறாவது இடத்துல என்ன இருக்காங்க? 8 இருக்காங்க. எப்படியுமே இந்த 3 நம்பர்லையும் நம்ம என்ன பண்ணுவோம்? +1 +1 +1 ஆட் பண்ணிடுவோம். அப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 8 4 12, 12 5 17. ஓகேவா. ஸோ 17 ஒரிஜினலாக அதோட கூட்டுத்தொகை என்ன வருதுன்னா 17. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயும் 1 ஆட் பண்ணியிருப்போம். அப்போ 3 நம்பர்லையும் 1 1ன்னு ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 3 வருமா? அப்போ 17 + 3 20ன்னு டைரெக்டாக போட்டுடலாம். ஓகே. ஸோ 20 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, read the given statement and conclusion carefully and choose which of the conclusion logically follows from the statement. ஓகேவா. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரமேஷ் eats almonds every day. ரமேஷ் என்ன பண்றான்னா ஆல்மண்ட் சாப்பிட்றான் டெய்லி. என்னது? பாதாம் பருப்பு சாப்பிட்றான். ஓகேவா. ஸோ அப்படி சாப்பிட்றதுனால he is good at maths. ஓகேவா. பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால என்ன பண்றான்? ரமேஷ் வந்து டெய்லி பாதாம் பருப்பு சாப்பிட்றான். இவன் மேக்ஸ் நல்லா போடுவான். ஹிஸ் ஐக்யூ லெவல் இஸ் குட். அவனோட ஐக்யூவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான கன்க்ளூஷன் பாருங்களேன். இஃப் யூ கான்ட் ஈட் ஆல்மண்ட்ஸ் யூ ஓன்ட் சக்சீட் இன் மேக்ஸ். ஒரு இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ரமேஷ் வந்து டெய்லி பாதாம் பருப்பு சாப்பிடுவான், அவன் நல்லா கணக்கு போடுவான், அதே மாதிரி அவனோட ஐக்யூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்மண்ட் சாப்பிடல அப்படின்னா உங்களால மேக்ஸ்ல வந்து சக்சீட் பண்ண முடியாது, மேக்ஸ்ல நிறைய மார்க் வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆல்மண்ட் சாப்பிட்றவங்களால மட்டும்தான் மேக்ஸ்ல நல்ல மார்க் வாங்க முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்கேயா சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. அப்போ இது ஃபாலோ ஆகலை. அடுத்து, இஃப் சம்ஒன்ஸ் ஐக்யூ லெவல் இஸ் குட், ஒருத்தங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா he eats almonds every day. ஒருத்தங்க நல்ல புத்திசாலியா இருக்காங்கன்னா அவங்க டெய்லி பாதாம் பருப்பு சாப்பிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஸோ அப்போ இதுவும் ஃபாலோ ஆகல. அப்போ neither 1 nor 2 follows. ஓகேவா. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, என்ன கூற்று சொல்லியிருக்காங்க? ரமேஷ் தினமும் பாதாம் சாப்பிடுவார், அவர் கணிதத்தில் சிறந்தவர், அவரது ஐக்யூ லெவல் நன்றாக உள்ளது. இது என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கா? ரமேஷ் வந்து டெய்லி பாதாம் சாப்பிடுவான். நம்மளும் சொல்லுவோம் டெய்லி நான் இட்லி சாப்பிடுவேன், டெய்லி நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர ரமேஷ் பாதாம் சாப்பிட்டதுனால தான் கணக்கு நல்லா போட்டான், அதனால தான் அவனோட ஐக்யூ நல்லா இருக்கு அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி கூட அவங்க சொல்லலை. ஓகேவா. ஸோ இதோட கன்க்ளூஷன் பாருங்க, பாதாம் சாப்பிட முடியாவிட்டால் கணிதத்தில் வெற்றி பெற முடியாது. யாராலாம் பாதாம் சாப்பிட முடியலையோ அவங்களாம் மேக்ஸ்ல நல்ல மார்க் வாங்க மாட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. இதான் ஃபாலோ ஆகுது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து? இல்லை. அடுத்து, ஒருவரது ஐக்யூ லெவல் நன்றாக இருந்தால் அவர் தினமும் பாதாம் சாப்பிடுவார். அதுவும் எங்கேயா சொல்லியிருக்காங்களா? இல்லை.
ஸோ அப்போ ரெண்டும் ஃபாலோ ஆகலை. ஸோ அப்போ நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, 8 பாய்ஸ் ராம், சுமித், சுனில், ராகுல், ராஜ், அமன், அமித் and Anil are sitting around a circular table facing opposite to the center. ஓகேவா? ஸோ ஒரு 8 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சர்க்குலர் டேபிளில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி இருக்காங்க, ஆப்போசிட் டு த சென்டர். ஸோ வெளிப்பக்கமாக பார்த்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராம், சுமித், சுனில், ராகுல், ராஜ், அமன், அமித், அனில் என 8 சிறுவர்கள் ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். ஓகேவா? ஸோ இப்போ சுனில் அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓகே, நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஒரு வட்ட வடிவ மேசை. அந்த வட்ட வடிவ மேசையில் எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. ஓகே, 8 பேரும் எப்படி இருக்கான், வெளிப்பக்கத்தை நோக்கி இருக்கான். ஸோ இந்த பக்கம் இப்படி போட்டுக்கலாம், இந்த பக்கம் 2 பேர் போட்டுக்கலாம், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 3 பேர் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ போட்டாச்சா 8 பேரும்? இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, சுனில் இஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ராம். ராமோட இமீடியட் லெஃப்ட்ல யார் இருக்கா, சுனில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சுனில் ராமை ஒட்டியவாறு இடதுபுறத்தில் இருக்கிறார். ஸோ ராமை எங்கனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ராமை இங்கே எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ராமோட லெஃப்ட் எது வரும், ராம் இப்படி பார்க்க உட்காந்துருக்கான். ஓகேவா? ஸோ இந்த வட்டத்தில் ஒருவேளை ராம் இப்படி உட்கார்ந்துருந்தான் அப்படின்னா ராமோட லெஃப்ட் எதுவாக இருந்திருக்கும், இதுதான் ராமோட லெஃப்டாக இருந்திருக்கும். அவன் வெளிப்பக்கமாக பார்த்துருக்கிறதுனால ராமோட லெஃப்ட் எது, இதுதான் ராமோட லெஃப்ட். ஸோ ராமோட லெஃப்ட்ல யார் இருக்காங்க, சுனில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுனில் போட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ராம் இஸ் 4th to the left of ராகுல். ராகுலோட 4th லெஃப்ட்ல ராம் வருவான். ஓகேவா? ஸோ ராகுலின் இடதுபுறத்தில் ராம் 4வது இடத்தில் உள்ளார். அப்போ ராம் வந்து 4வது இடத்துல இருக்கான். யாருல இருந்து, ராகுல்ல இருந்து. அப்போ 1 2 3 4. ஓகேவா? அப்போ நீங்க ராகுல எங்க போடணும், ராகுல இங்க போட்டீங்க அப்படின்னா ராகுலோட லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 யார் வருவாங்க, ராம் வந்துருவாங்களா? 1 2 3 4. புரியுதா? ராகுலோட 4வது இடதுபுறத்துல ராம் இருக்கான்னு சொன்னாங்க. ஸோ ராமும் போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அமித் இஸ் 4th to the right of ராஜ். ராஜோட 4th ரைட்ல ராஜ் இருக்கான்னா ராஜோட 4th ரைட்ல யார் இருக்கா, அமித் இருக்கான். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ராஜ் இஸ் 2nd to the right of ராம். ராமோட 2nd ரைட்ல யார் இருக்கான், ராஜ் இருக்கான். ஓகே, ஸோ இங்க வாங்க, அமித் ராஜின் வலதுபுறத்தில் 4வது இடத்தில் உள்ளார். ஸோ இப்போ அமித் எங்க இருக்கானோ எனக்கு தெரியாது, ராஜ் எங்க இருக்கானோ தெரியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ராஜோட வலதுபுறத்துல 4வது இடத்துல 1 2 3 4 4வது இடத்துல யார் இருக்கா, அமித் இருக்கான். ஓகேவா? ராமின் வலதுபுறத்தில் 2வது இடத்தில் ராஜ் உள்ளார். இந்த லைனை என்னால டைரக்டா பிளேஸ் பண்ண முடியும், அப்படிதானே? ஏன்னா ராம் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், அப்படிதானே? ராமோட 2வது வலதுபுறத்துல தான் ராஜ் இருக்கான். ஸோ ராமோட 2வது வலதுபுறம்னா எது, 1 2, அப்படிதானே? ஸோ இந்த இடத்துல ராஜ் இருக்கான். இதான் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ராஜோட 4வது வலதுபுறத்துல அமித் இருக்கான். ராஜோட 4th ரைட்ல அமித். ஸோ 4th ரைட்டுங்கும் போது 1 2 3 4. அப்ப இங்க என்ன பண்ணிடலாம், நாம அமித்தை தூக்கி இங்க போட்டுடலாம். ராஜோட 4th ரைட்ல 1 2 3 4 அமித்தை போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, அனில் இஸ் 2nd to the left of சுமித். அனில் இஸ் 2nd to the left of சுமித். சுமித்தோட 2nd லெஃப்ட்ல யார் வரணும், சுமித்தோட 2nd லெஃப்ட்ல அனில் வரணும். சுமித்தோட 2nd லெஃப்ட்ல அனில் 1 2. இங்க தான் யார் வரணும், அனில் வரணும். எழுதி வச்சுக்கலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுமித்தின் இடதுபுறத்தில் அனில் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். ஓகேவா? சுமித்தோட இடது பக்கத்துல 1 2 அங்கதான் யார் இருக்காங்க, அனில் வந்து இருக்காங்க. சுமித்தின் வலதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். ஸோ ஒரே இதுதான், ஒரே ஆளுதான் சுமித். அவனோட 2வது இடது பக்கம் பாத்தீங்கன்னா அனில் இருப்பான். அவனோட 2வது வலது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அமன் இருப்பான். ஓகேவா? அப்போ சுமித்தை எங்க சூஸ் பண்ணலாம், இந்த சென்டர்ல சூஸ் பண்ணலாமா? ஏன்னா காலியா இருக்கக்கூடிய இடம் 1 2 3. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல சுமித்தை தூக்கி போட்டீங்க அப்படின்னா சுமித்தோட 2வது இடது பக்கம் 1 2, இந்த இடத்துல அனிலை தூக்கி போட்டுடலாம். சுமித்தோட 2வது வலது பக்கம் 1 2, இந்த இடத்துல அமனை தூக்கி போட்டுடலாம். ஓகேவா? அப்ப 8 பேரையும் பிளேஸ் பண்ணியாச்சா? ஓகே ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சுனிலின் வலதுபுறத்தில் 2வது யார் இருக்காங்க? ஓகேவா? ஸோ who is 2nd to the right of சுனில். சுனிலோட 2nd ரைட்ல யார் இருக்காங்க, சுனில் எங்க இருக்கான், சுனில்
இந்த இருக்கான். சுனிலோட செகண்ட் ரைட்டுன்னா இது இந்த இடம். ஸோ 1 2. அப்போ செகண்ட் ரைட்டில் யார் இருக்கா? அனில் இருக்கான். சுனிலோட செகண்ட் ரைட்டு. இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணிட்டு 1 2 அமன்னு சொல்லிடாதீங்க. சுனிலோட செகண்ட் லெஃப்டில் அமன் வருவான். ஏன்னா அவன் இப்படி பார்க்க இருக்கான். ஓகேவா? ஸோ இப்படி பார்க்க இருந்தால் இதுதான் அவனுக்கு லெஃப்ட்டு, இதுதான் அவனுக்கு ரைட்டு. ஸோ சுனிலோட செகண்ட் ரைட்டுனா வலது புறத்தில் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 யார் இருக்கான்? அனில் இருக்கான். ஸோ அனில் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு நம்பர் சீரீஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ 46 93 மாறி இருக்கு, 58 117 மாறி இருக்கு. அப்போ 38 எப்படி மாறும்? ஓகேவா? அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ரெண்டாவது நம்பர் கூட தொடர்புடையது. ஓகேவா? அப்போ 46 93 மாற்றணும் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஒரே ஒரு பாசிபிலிட்டி, 46 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 92 மாறும். அந்த 92 கூட 1 ஆட் பண்ணால் 93 மாறிடும். ஓகேவா? ஸோ அதே தான் 58 117 மாற்றணும்னா 58 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 116 மாறும். அது கூட ஒரு 1 ஆட் பண்ணி விட்டுருங்க. அப்போ லாஜிக் புரிஞ்சிருச்சா? இங்கேயும் அதே மாதிரி 38 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, ஸோ 38 × 2 + 1, இதுதான் இதுக்கான கான்செப்ட். அப்போ 38 × 2 76, 76 + 1 77. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 77. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், 27:81, x:63. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? 27/81 ஈக்குவல் x/63 எழுதலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணால் என்ன வரும்? 27 × 63 ஈக்குவல் x × 81 கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்படி கட் பண்ணால் இது எத்தனை தடவை போகும்? 3 டைம்ஸ் போகும். அப்படி தானே? ஸோ இன்னும் கட் பண்ணால் என்ன வரலாம்? 1 3 3 21 வரும். 2 3 6 1 3 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 21. ஸோ 21ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி ரயில்வே எக்ஸாமில் கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ரேஷியோ, இந்த பக்கம் இருக்கிற ரேஷியோ ரெண்டையும் இந்த மாதிரி 4 புள்ளி வச்சாங்க அப்படின்னா அதை ஈக்குவேட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 27/81 ஈக்குவல் x/63 போடலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக எக்ஸோட வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? கொஸ்டின் மார்க் உள்ள இடத்தில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 பிராக்கெட்டுக்குள்ள 1.75 + 2.25 + 1 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2 + 0.5 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிராக்கெட்டில் இருக்கிறத நம்ம முடிச்சு விடணும். ஸோ போர்டு மாஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ பிராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சு விட்டோம்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1.75 + 2.25 + 1 இருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. 2 1 எத்தனை? 3. இங்கே எத்தனை இருக்குது? 3/4 இருக்குது. இந்த பக்கம் 1/4 இருக்குது. அப்போ 3/4 1/4 எத்தனை? 1. ஸோ 3 1 4 4 1 5. இப்படி டைரெக்டாக ஆட் பண்ண தெரியல, என்ன பண்ணுங்கள்? 1.75 2.25 + 1 இருக்கா? ஸோ +1 0 0ன்னு போட்டுக்கோங்க. இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 0, இங்கேயும் 0. ஸோ 2 1 3 4 4 1 5. ஸோ 5.00ன்னு வரும். இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக இதை 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 2 + 0.5 இருக்குது. 2 + 0.5 என்னது? 2.5. ஓகே, ஸோ இதை கட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை தடவை போகும்? ஸோ 2.5 இருக்குது கீழே, மேலே 5 இருக்குது. எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டைம்ஸ் போகும். ஓகே, ஸோ அப்போ 2ங்கிறது ஆப்ஷன் ஏ. இல்லைனா மேலே கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50/25 கிடைக்கும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி போயிடும். ஒரு 25 25 2 25 50ன்னு போட்டுடலாம். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A shopkeeper marked an item 45% more than the cost price and allows a discount of 20%. Find his loss or profit percent. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை அடக்க விலையை விட 45% அதிகமாக குறைத்தார், மேலும் 20% தள்ளுபடி செய்து விற்கிறார். அவரது லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை கண்டறியணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு அசியூம் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அது அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 45% அதிகமாக விற்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லலாம்? காஸ்ட் ப்ரைஸை 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மார்க் ப்ரைஸ் என்ன வரும்? இதிலிருந்து ஒரு 45% அதிகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? 145. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? மார்க் ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணுறாரு? 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட் எப்போவுமே எதில் கொடுப்பாங்க? மார்க் ப்ரைஸில் தான் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ மார்க் ப்ரைஸ்னால் என்னது? குறித்த விலை. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னது? உண்மையான விலை, இல்லைன்னா அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த குறித்த விலையில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ? 20%. அப்போ மார்க் ப்ரைஸ் 145. ஸோ 145 இன்ட்டு
எவ்வளோ 20% தள்ளுபடி. ஓகேவா? அப்போ எப்போவுமே தள்ளுபடி கொடுக்காங்கன்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 80 டிவைடட் பை 100ன்னு போடும்போது உங்களுக்கு என்னவாயிடும், இதுதான் விற்ற விலையாக மாறிடும். ஓகே, இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் மார்க் ப்ரைஸு 145 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஒரு வாட்சோட விலை 145 ரூபான்னு போட்டிருக்காங்க. இப்போ கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு 20% தள்ளுபடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 145ல் 20% என்னன்னு கண்டுபிடிச்சு வரக்கூடிய ஆன்சரை 145லேருந்து மைனஸ் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டே 100லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேவா? அப்போது என்ன பண்ணலாம்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, 145ல் 20% கண்டுபிடிப்பாங்க. ஸோ 20% ஃப்ராக்ஷனில் 1/5ன்னு எழுதலாம். 1 5 5, 2 5 10, 9 5, 2 5 10, 9 5 45. ஸோ 29 rupees உங்களுக்கு தள்ளுபடி கொடுப்பாங்க. அப்போது அந்த 145ல் 29 கழிச்சிங்கன்னா 15ல் 9 போச்சு அப்படின்னா என்ன வரும், 6 வரும். 3ல் 2 போனால் 1, 116 ரூபா கடையில் கொடுப்பீங்க. இப்படியும் என்ன கண்டுபிடிப்பாங்க, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்படி சுற்றி வளைச்சு போகிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், டேரெக்டாக 20% தள்ளுபடி கொடுக்காங்களா, அதை 100லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 80%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா அந்த பொருளோட மொத்த அளவுலேருந்து ஒரு 20% தள்ளுறாரு. அப்போ 80%க்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அப்போ அந்த 145ல் 80% என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளோதான் கான்செப்ட். கட் பண்ணிடுங்க. 2 5 10, ஸோ 29, 1 2 4 2 6, 29 × 4 உங்களுக்கு என்ன வரும், 116. ஓகேவா? ஸோ பொருளோட உண்மையான விலை 100 ரூபா, அதோட விற்ற விலை எவ்வளோனா 116 ரூபா. அப்போ கடைக்காரருக்கு லாபமா நஷ்டமா, லாபம். ஸோ லாபம் எவ்வளவு, ஸோ லாபம் எவ்வளோ வரும், 116 மைனஸ் 100, 16 ரூபா லாபம். ஓகேவா? ஸோ லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ லாபத்தை மேலே போடுங்க, காஸ்ட் ப்ரைஸை கீழே போடுங்க, சதவீதம்ங்கிறதுனால 100 போடுங்க. ஸோ 2ஐயும் கட் பண்ணால் 16% ப்ராஃபிட் அவருக்கு. ஓகேவா? ஸோ 16% ப்ராஃபிட்டுங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டினில், so a train 110 meters in length travels at 60 km/h. In what time will it pass a cycle which is being cycled by a man 6 km/h against the train? ஓகேவா? ஸோ 110 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. ரயிலுக்கு எதிராக மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் சைக்கிளில் பயணிக்கும் நபரை கடந்து செல்ல ரயிலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெயினோட லென்த் வந்து எவ்வளவு, 110 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெயினோட ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 60 km/hன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் வருது, அந்த சைக்கிளோட ஸ்பீடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 6 km/hன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் வராங்க. அப்படி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் தானே, ரயிலுக்கு எதிராக, எதிராகனா என்னது, ட்ரெயின் இப்படி போய்கிட்டு இருக்கு, சைக்கிள் இந்த பக்கமாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ சைக்கிள் இந்த பக்கம் வருது, ட்ரெயின் வந்து இந்த பக்கமாக போகுது. ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைம் தான் கேட்டிருக்காங்க. என்ன, சைக்கிளில் பயணிக்கும் நபரை கடந்து செல்ல ட்ரெயினுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். ஸோ டைம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் ஈக்குவல் டு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியும். ஓகே, ஸோ ஒரு ட்ரெயின் ஒரு பர்சனை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாருன்னா அந்த ட்ரெயினோட லென்த்து தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். ட்ரெயினோட லென்த் எவ்வளவு, 110 மீட்டர். ஸோ 110 போடலாம். ஸ்பீடு எதில் இருக்குது, km/h இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர் இருக்குது. அப்போ இந்த km/h மீட்டர்/செகண்டாக மாற்றணுமா, அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது. ரெண்டு ஸ்பீடு இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி ரிலேட்டிவ் ஸ்பீடு கொண்டு வரணும். ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி மேம் கொண்டு வரணும், ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ட்ரெயினும் அந்த சைக்கிளும் என்ன டைரக்ஷனில் போகிறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் போனாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு ஈக்குவல் டு ஸ்பீடு 1 + ஸ்பீடு 2. சேம் டைரக்ஷனில் போனாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு ரெண்டு ஸ்பீடுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அப்போ ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிங்கன்னா 60 + 6 66, 66 km/hல கிடைக்கும். நமக்கு இங்கே லென்த்து மீட்டரில் இருக்குது. அப்போ இந்த km/h மீட்டர்/செகண்டாக மாற்றணுமா, ஸோ மாற்றினா என்ன பண்ணணும், 5/80 மல்டிப்ளை பண்ணணும். 5/80 மல்டிப்ளை பண்ணுங்க, 6 3 18, ஸோ 22, இன்னொரு வாட்டி கட் பண்ணால் 3 11, ஸோ 55/3 மீட்டர்/செகண்ட்னு கிடைக்குமா, 55/3 மீட்டர்/செகண்ட். இல்லைனா அப்படியே வச்சுக்கோங்க, 11 × 5/3 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 110, ஸ்பீடு எவ்வளவு, 55/3, ஸோ 55/3 போட்டுடலாம். இந்த 3 மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா 110 × 3 டிவைடட் பை 55, ஸோ கட் பண்ணால் ஒரு 55 55 2 தடவை போகுமா, ஸோ இங்கே 110 இருக்கிறதுனால ஸோ 2 × 3 6 செகண்ட்.
ஓகேவா? ஸோ அது கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்? 6 செகண்டு. ஸோ 6 செகண்டுங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸ்பீடு இருக்குது, ஸ்பீடு தெரியும் நமக்கு, என்ன தெரியும்? டிஸ்டன்ஸும் தெரியும், டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸுங்கிறது யாருன்னா, ட்ரெயின் வந்து சைக்கிளை கடந்து போகிறதுனால ட்ரெயினோட லென்த்து தான் இங்கே டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஸோ இது நான் நிறைய கான்செப்ட் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ட்ரெயின் ஒரு பாலத்தை கடந்தா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் யாரு? ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடந்தா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் யாரு? ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்க ஒரு பர்சனை கடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து யாரு? ஓகேவா? ஸோ நிறைய கான்செப்ட் இருக்கு. ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டீச் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு ட்ரெயின் ஒரு பாலத்தை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாருன்னா, ட்ரெயினோட லென்த்து பிளஸ் பாலத்தோட லென்த்து, பிரிட்ஜோட லென்த்து, பிளாட்ஃபார்மோட லென்த்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்க ஒரு பர்சனை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த ட்ரெயினோட லென்த்தை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினையே கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸுங்கிறது யாருன்னா, இந்த ட்ரெயினோட லென்த்து, இந்த ட்ரெயினோட லென்த்து. இது எல்லாமே நீட்டாக உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்டில் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பேசிக் தெரியலைன்னா அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 6 செகண்ட்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இன் ஹவு மெனி இயர்ஸ் rupees 1 lakh will be 1,33,100 at compound interest rate of 10% per annum. கூட்டு வட்டியில் ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1,00,000 என்ற தொகையானது 1,33,100 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே 10% இருக்கா? இந்த 10% ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்? 1/10 எழுதலாம். 1/10னா கீழே இருக்கிறது உங்களுக்கு என்னது? பிரின்சிபல் அமௌண்ட்டு, மேலே இருக்கிறது என்னது? இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ அமௌண்ட் என்ன வரும்? அமௌண்ட்டுங்கிறது யாரு? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 + 1 11. இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? அமௌண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எப்படி எழுத போறீங்கன்னா, இது வந்து P × 1 + R/100 the whole power n ஃபார்முலாவில் போட போகிறதுல ஷார்ட்டாகவே முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க, அமௌண்ட்டு பை பிரின்சிபல்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் கையில்? 1,00,000 ரூபா போட்டிங்கன்னா பேங்க்கில் 1,33,100 கிடைக்கும். ஸோ 1,33,100. பிரின்சிபல் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்க? 1,00,000 ரூபா போட்டிருக்கீங்க. ஸோ அந்த 1,00,000 எழுதிக்கோங்க. அமௌண்ட் எத்தனை பங்குன்னு கொண்டு வந்திருக்கீங்க? 11 பங்கு. அப்படிதானே? அமௌண்ட் எத்தனை பங்கு? இப்போ தானே கண்டுபிடிச்சோம் அந்த பர்சன்டேஜ் வச்சு. பிரின்சிபல் வந்து 10 பங்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து 1 பங்கு. அப்போ அமௌண்ட் வந்து 11 பங்கு கிடைச்சது. அப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு எத்தனை பங்கு? 11 பங்கு. அந்த பிரின்சிபல், அதாவது கையில் கிடைச்ச அமௌண்ட் எத்தனை பங்கு? 11 பங்கு. அந்த பிரின்சிபல் எத்தனை பங்கு? 10 ரூபா பேங்க்ல போட்டிங்கன்னா 1 ரூபா பேங்க் உங்களுக்கு வட்டி தரும். டோட்டலாக உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னா 11 ரூபா. ஓகேவா? ஸோ அந்த 11 பங்கு தான் 1,33,100 ஈக்குவல். அந்த பிரின்சிபல் எவ்வளவு? 10. ஸோ அந்த 1,00,000 ரூபா 10க்கு ஈக்குவல். இப்போ இந்த 2 0 கட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா 1331 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கும்? 1000 இருக்கும். ஓகே, ஸோ இந்த 11/10 இதை வச்சு கட் பண்ணி விட்டுறாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த 11/10 இந்த 1331/1000 மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணுமா, ஸ்கொயர் பண்ணணுமா? பார்த்தாலே தெரியுதா? 11 1331 மாறுது. ஸோ 11ஓட கியூப் தான் என்னது? 1331. 10ஓட கியூப் தான் என்னது? 1000. அப்போ கியூப் பண்ணலாமா? ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கியூப் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இந்த பக்கம் டீன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டீன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது என்ன வரும்? 11/10 the whole cube equal to 11/10 the whole power t மாறும். ஓகேவா? ஸோ புரியுதா? அப்போ டீயோட வேல்யூ எத்தனை? 3. அப்போ எத்தனை வருஷம் பேங்க்ல போட்டிருப்பாங்க? 3 வருஷம் போட்டிருப்பாங்க. இப்படி எழுதி தான் கொண்டு வரணும் இல்லை, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாலே உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 11 கியூப் பண்ணால் கிடைக்கும், 10 கியூப் பண்ணால் 1000 கிடைக்கும். அப்போ கியூப்னா 3 இயர்ஸ், ஸ்கொயர் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 2 இயர்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ 3ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A batsman scored 135 runs in his 12th match. The average run scored by the batsman in 11 matches is X. If the average run scored by a batsman is increased by 5 runs, then find the new average after his 12th match. என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ஒரு பேட்ஸ்மேன் தனது 12வது போட்டியில் 135 ரன்கள் எடுத்தார். ஓகேவா?
ஸோ 12வது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா 135 ரன் அடிச்சிருக்காரு. ஓகேவா? 11 போட்டிகளில் பேட்ஸ்மேன் எடுத்த சராசரி ரன் வந்து எக்ஸ். ஸோ 11 ரன்னு முடிஞ்சிருச்சு. 11 போட்டி முடிஞ்சிருச்சு. அதில் அவர் எடுத்திருக்க ரன்னோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ 11 போட்டியில் அவர் எடுத்த ரன்னோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும்? 11 எக்ஸ்ன்னு இருக்குமா? 11 பொருளோட ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னா அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 11 எக்ஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி 12வது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 135 ரன் வந்து எடுக்கிறாரு. ஓகேவா? ஸோ ஒரு பேட்ஸ்மேன் அடித்த சராசரி ரன் 5 ரன்களால் அதிகரிக்கப்பட்டால் அவரது 12வது போட்டிக்கு பிறகு புதிய சராசரியை கண்டறியவும். அதாவது 11 ரன் அடிக்கும் போது ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு இருந்திருக்கு. அதே 12 ரன் அடிச்சு முடிக்கும் போது ஆவரேஜ் என்னவா மாறி இருக்குன்னா x+5ன்னு இருந்திருக்கு, மாறி இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த புதிய ஆவரேஜ் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. x+5ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? 11 ரன் அடிக்கும்போது 11 இது அடிக்கும்போது ரன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். அதே 12 இது அடிக்கும்போது ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இல்லைனா இப்படி யோசிங்க. 11 பொருளோட ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ 11 எக்ஸ். 12வது பொருளோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135. ஓகேவா? அந்த 12 பொருளோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 பொருளோட ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அது கூட 5 கூட்டினீங்கன்னா அதுதான் 12 பொருளோட ஆவரேஜ். புரியுதா? ஸோ அப்படி யோசிச்சு பாருங்க. இப்படி ரன் வச்சு பார்க்கறதுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொருளா வச்சு பாருங்க. 11 பொருளோட ஆவரேஜ் வந்து எக்ஸ். அப்போ அதோட கூட்டுத்தொகை என்ன? 11 எக்ஸ். 12வது பொருளோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135. அப்போ இந்த 11 எக்ஸுங்கிறது 11 பொருளோட கூட்டுத்தொகை. ஓகேவா? ஸோ இந்த 11 பொருளோட கூட்டுத்தொகை கூட இந்த 12வது பொருளையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இந்த 11x + 135ங்கிறது 12 இதோட கூட்டுத்தொகை. அப்படிதானே? ஸோ அப்போ அந்த 12 போட்டியோட கூட்டுத்தொகை ஈக்குவல் டு இந்த x+5ங்கிறது என்னது? 12 போட்டியோட ஆவரேஜ் தான் x+5. 12 போட்டியோட ஆவரேஜ் x+5 இருந்தால் கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 12 × x+5. அப்போ அந்த 11x + 135 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 12 × x+5க்கு ஈக்குவலாக இருக்குமா? இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். புரியுதா? 11 இதோட ஆவரேஜ் வந்து எக்ஸ்னா 11 பொருளோட கூட்டுத்தொகை வந்து 11 எக்ஸ். ஓகேவா? அதே இது 12வது இதோடது எவ்வளவு? 135. அப்போ 11x + 135ங்கும் போது டோட்டலாக உங்களுக்கு 12 இதோட கூட்டுத்தொகை கிடைச்சிரும். 12 இதோட ஆவரேஜ் x+5. அது கொஸ்டின்லேயே சொல்லிட்டான். புதுசாக 12வது இது என்னவாகுதுன்னா பழசுலேருந்து ஒரு 5 அதிகமாகுதுன்னு சொன்னால் அதனால தான் x+5ன்னு போட்டோம். அப்போ 12 இதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 12 × x+5. இதை எழுதுங்க. 11x + 135 ஈக்குவல் டு 12 கொடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12x + 16 இருக்கும். எக்ஸை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 12x - 11x என்ன வரும்? x = 135 - 16 இருக்கும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 5. 13ல் 6 போனால் 7. ஓகேவா? 75ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 75. எக்ஸுங்கிறது என்னது? 11 இதோட ஆவரேஜ் தான் எக்ஸு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? புதிய சராசரி கேட்டிருக்காங்க. புதிய சராசரிங்கிறது யாரு? 12 போட்டிகளோட ஆவரேஜ். 12 போட்டிகளோட ஆவரேஜ் எவ்வளவு? x+5. எக்ஸோட வேல்யூ 75னா x+5ஓட என்ன வரும்? 75 + 5 18 கிடைக்கும். 75 + 5 18 கிடைக்கும். ஸோ 80ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சப்போஸ் 16 இதோட ஆவரேஜ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 11 இதோட ஆவரேஜ் கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ். ஸோ 75. 75ங்கிறது 11 போட்டியோட ஆவரேஜ் தான் 75. ஓகே, ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. The following line graph shows the annual profit percentage earned by a company during the years 2016 to 2020. ஓகேவா? ஸோ பின்வரும் கோட்டு வரைபடம் 2016ஆம் ஆண்டு முதல் 20ஆம் ஆண்டுகளில் ஒரு நிறுவனம் ஈட்டிய லாப சதவீதத்தை காட்டுகிறது. ஓகே, வாட் இஸ் த ஆவரேஜ் ப்ராஃபிட் பர்சன்ட் ஏர்ன்டு பை த கம்பெனி டியூரிங் த இயர்ஸ் 2016 to 2020. 2016லிருந்து 2020ஆம் ஆண்டு வரையிலான ஆண்டுகளில் நிறுவனம் ஈட்டிய சராசரி லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. 2016, 17, 18, 19, 20. ஸோ 2016லேருந்து 2020 வரைக்கும் உள்ளதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுங்க. 45 எப்படி எழுதணும்? 45 + 70 + 60 + 40 + 55. ஸோ அப்படியே ஆட் பண்ணிடலாமா? ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? 60, 40, 100, 170. ஸோ 170 ஒரு 40
210. ஓகேவா? ஸோ 210, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 10 இருக்குது, 220. 220ம் 50 எவ்வளவு? 270. ஓகேவா? ஸோ அப்படின்னாலும் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா 55 45 உங்களுக்கு என்ன வரும்? 100 வரும். ஸோ 100 100 200 270 அப்படி டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 100, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒரு 100, இங்கே ஒரு 70. ஸோ 270. ஸோ டிவைடட் பை எத்தனை இருக்குது? 5 இருக்கா? ஸோ டிவைடட் பை 5 போடுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 5 5 25. ஸோ என்ன வரும்? 5 5 25, 4 5 20. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 54. ஓகே, ஸோ 54ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா? ஸோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியுது, இதில் எதுவுமே டவுட் இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரயில்வேல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகும். ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி எல்லா எக்ஸாமும் இந்த ஒரே கோர்ஸில் கவர் ஆகும். அதே மாதிரி எஸ்எஸ்சி கீழே வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்பிஎஸ், சிஏபிஎஃப்னு எல்லா எக்ஸாமுமே இதில் கவர் ஆகிரும். ஒரே ஒரு கோர்ஸ் தான், நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் லாகின் பண்ணிவிட்டு இந்த கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஃபஸ்ட் இயர்லேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸஸ்ன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸஸில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் ரீசனிங் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மேக்ஸ் ரீசனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸ் ரீசனிங் கிளாஸஸை நல்லா பார்த்துட்டீங்கன்னா உங்களோட பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் காலேஜில் நடந்தாலும் சரி, இல்லை வெளியில் ஒரு பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் படித்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அந்த பிளேஸ்மெண்ட் கிளாஸஸே நீங்கள் அட்டன் பண்ணாமல் டேரெக்டானாலும் இன்டர்வியூக்கு போனீங்கனாலும் அங்கே வைக்கிற ரிட்டன் டெஸ்ட்லேயும் உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ ப்ரைவேட் செக்டாருக்குள்ளே போகிறதா இருந்தாலும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் செக்டாருக்குள்ளே போகிறதா இருந்தாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கேம்பஸ் இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே போதும். மேக்ஸு கீழே ரீசனிங் கீழே இருக்கக்கூடிய ஒரு 5 வீடியோஸ் பார்த்தாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிடலாம். ரிட்டன் டெஸ்ட்டில் நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ரிட்டனில் நல்ல ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பிகினர் கிட்ட அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அதாவது ஜாவாவில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கொஷினோ, சியில் இருக்கக்கூடிய பேசிக் கொஷினோ கேட்பாங்க. இது யாருக்குன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இல்லை, அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். சில பேசிக்கான டெக்னிக்கல் கொஷின் தான் கேட்பாங்க. இதே இது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னா, அந்த சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 மாசத்துல உங்களால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4 மாசத்துல முடிச்சுட்டு டெஸ்ட் கூட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். லாகின் இருக்கும், இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாமே கவர் ஆகும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ்னு அந்தந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து வெறும் 1699 தான். இந்த 1699 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ எந்த டைம்னாலும் நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். 1500+ வீடியோஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே போதுமானது. உங்களால் ரயில்வேல ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும், எஸ்எஸ்சியில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி பேங்க் PO1 ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அந்த எக்ஸாம்ஸும் இதில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை மறக்காமல் நம்ம டீமுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸில் உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சாங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஓகே,
ஸோ அது அதே மாதிரி உங்களுக்கு ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு தேவையான பேங்கிங்க்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்லேயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து இதிலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலனா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 7806854288 இல்லைனா 9043379345. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இல்லை நான் ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஒரு கேம்பஸில் பிளேஸ் ஆக போகிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன படிக்கணுங்கிறத ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதோ இல்லை ஒரு 12th முடிக்கும் போது உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 20லேருந்து 22 வயசுக்குள்ள ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த தடவை ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஆர்எஸ் அகர்வால் புக்கை வந்து டீச் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அப்போலாம். ஸோ நாங்களாம் ஒரு டீமாக உட்காந்து அந்த மாதிரி தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கோ அதே மாதிரி நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆன்லைனில் பாருங்கள். மற்றதையெல்லாம் ஒரு லைஃப்பில் ஒரு செட்டில் ஆன பிறகு உட்காந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? தேவையில்லாத வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஸோ நமக்கு என்ன, நம்ம எய்முக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூடியூப்லேயும் பாருங்கள். அதுக்கான கிளாஸஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிங்க. தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பில் உட்காந்து சேட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய டைம் மிச்சமாகும். ஒரு ஃபோனை படிக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஃபோன் எப்போவுமே நம்ம கையில் இருக்காது. அதாவது கொஞ்ச நேரத்தில் படிப்போம், அப்புறம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதே ஃபோனை ஒரு வாட்ஸ்அப் சேட்டோ, ஒரு குரூப் சேட்டோ, ஒரு காலேஜ் சேட்டோ, இல்லை ஏதோ ஒரு சேட்டிங்கோ யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை யார் கூட ஃபோன் பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப நேரம் நம்ம கையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டேரெக்டாக ஒருத்தங்க கிட்ட பேசுகிறத விட அந்த சேட்டிங்கில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா? ஸோ அப்போ நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் நம்ம கண்ணுக்கு கெடுதல். தேவையில்லாமல் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறது. ஸோ அந்த ஃபோன் பார்க்குறத நமக்கு என்ன யூஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கண்ணும் நல்லாயிருக்கும், மைண்டும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக படிக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ஃபோன் பார்ப்போம். தேவையில்லாமல் நிறைய வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. யூடியூப்பில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு 20 வயசு 22 வயசுங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த வயசில் வந்து முன்னேறி போக முடியும். ஏன்னா நம்மளோட ஏஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா 33 தான் ஓபிசிக்கு, 36 தான் இந்த மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு, 30 தான் ஜென்ரலுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போன வயசை திருப்பி பார்க்க முடியாது. அதனால டைம் இருக்கும்போதே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம டீமுக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ கோர்ஸ் சக்ஸஸ் வந்ததும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும், எந்தெந்த ஃபோல்டர் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ அதுபடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டடி பிளானும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லைனா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 5428 இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜென்ரலாக ஏதாவது எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியலனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி டெய்லி யூடியூப்பில் வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக டெய்லி படிங்க, ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே.